ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக NS200 எடுத்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 3 மந்த் இல்லை கூடவே இருக்கும். 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்தேன். நடுவில் இல்லை, இப்போது ரீசெண்டாக ஒரு தடவை கூட எடுத்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருப்பேன். அன்றைக்கி எடுத்தேன்னு சொல்கிறதெல்லாம் 2 கிலோமீட்டர் எடுத்து ஓட்டிட்டு திரும்ப அப்படியே வச்சுட்டேன். சரி, அப்படியே இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் பார்க்குறேன், அப்படியே வண்டி பார்க்குறதுக்கு அப்படியே பாவமாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா என்னை வெளியே எடுக்க மாட்டேன், நிறையா வண்டி வந்ததுக்கப்புறம் விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வண்டியாச்சே, நம்மளோட ஃபஸ்ட்டு வண்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே தலைவன் கீன்னு சவுண்டு விட்டார். பெட்ரோல்லையாம். ஃப்ரண்ட் வீல் வேறு ஒரு மாதிரி உலட்டுது. காற்று இல்லாமல் இருக்கும், கண்டிப்பாக காற்று இல்லாமல் தான் இருக்கும். எவ்வளோ நாளாச்சு பார்க்கலாம். என்ன ஒரு மாதிரி வெள்ளை சட்டையாக போட்டு இருக்கானுங்களே எல்லா இடத்துலையும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி எலெக்ஷன் டே. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏப்ரல் 6 கண்டிப்பாக 3 மணி ஆகுதா? 3 மணி இல்லை, அது வண்டியில் டைம் தப்பாக காட்டுது. சம்திங் 4:15 அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டு போடுற டேனால் எல்லோரும் அவங்களோட ஒரு உரிமையை மீட்கும் விதமாக இன்றைக்கி எல்லோரும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே நம்மளும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டேங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இல்லை, காலையில் போய் போட்டு வந்துட்டேன். காலையிலே போட்டுட்டு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். இதுதான் எங்கள் ஊரோட பிரிட்ஜு. ஒரு மாதிரி பார்ப்பானுங்க எல்லாரும். ஏதோ இஷ்டத்துக்கு. ஓகே, போதும் செல்லாம் கூல். ரொம்ப நாள் கழிச்சு வெளில எடுத்துருக்கேன்ல, சரி லைட்டாக ஒரு ரேஸ் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கான். லைட்டாக ஃப்ரண்ட் வீலில் மட்டும் ஒரு உலட்டுற ஃபீல் இருக்குது. அது என்னன்னு தெரியல. கட்டி வச்சிட்டேன். போலீஸ்னு போட்டிருக்கு. டூ ஆர் டை. போலீஸ் டூ ஆர் டை. சூப்பர். பெரிய ஃபைட்டராக இருப்பார் போல். டூ ஆர் டைனில் ஓட்டியிருக்காரு. ஒரு மாதிரி பார்ப்பானுங்களே இவனுங்க. அவ்வளோதான், நான் கொலைகாரன். அங்கே ஒருத்தர் குருன்னு பார்த்தாரு. உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சிருக்காது. அது ஏன்னா எப்போவுமே அப்படி தான். சென்னையில் கூட பரவாயில்ல, சரி ஹெல்மெட் போட்டிருந்தா ஏதோ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவானுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சிட்டி சைட்லேருந்து வெளில வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வில்லேஜ் பக்கம்லாம் வந்தீங்கன்னா அப்படியே ஹெல்மெட்டை பார்த்தாலே அவ்வளோதாங்க. ஹெல்மெட்டு என்ன, பைக்கை பார்த்தாலே அந்த ஒரு தம்பி அவரே பார்த்துட்டு போகிறாரு. சரி, ஓகே, இல்லை இருக்கலாம், அவன் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எல்லோரும் இந்த ஊரில், ஏன்னா இந்த ஊரில் ஹெல்மெட் போடுறதே பெருசு. இதில் வேறு நான் ஹெல்மெட் போட்டு கோப்ரோ போட்டு வித்தியாசமாக போயிட்டுருப்பேன். பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இருந்தாலும் அதே ஒரு காரணமாக வச்சு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி, லைட்டாக நார்மலான இதில் தான் போவீங்க. உங்களோட பைக்கோட ஸ்பீடு, உங்களோட பைக்கோட ஒரு பவர் அப்படியே தெரியும். அதை என்ன சொல்லுவோம், ஸ்லோவாக போனால் கூட இந்த மாதிரி வண்டியிலலாம் கொஞ்சம் ஓரளவு கேட்கும். SBK மாதிரி. இப்போ இந்த மாதிரி நார்மலான வண்டியில் போகும்போது நான் இப்போ 30-35 க்ரோஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல நான் லைட்டாக ஒரு இடத்துல ஒரு 40 to 50 ஏறினேன்னா கூட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ஸ்பீடாக போனான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யாராச்சும் அடுத்த ஸ்டேஜில் பிடிச்சானுங்கன்னா அவனுங்களே சாட்சி சொல்லி மாட்டி விட்டு போயிடுவானுங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கும் தெரியுது எங்கே போயிட்டுருக்கேன் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் தெரில. ஃப்ரண்ட் வீல் தான் உலட்டிக்கிட்டே இருக்குது. காற்றடிக்கலான்னா ஒரு கடை கூட கிடையாது.
அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப நாளாக ஆச்சு இந்த பைக் ரைடு போய். எப்போ போனது கடைசியாக வந்து கன்னியாகுமரி போனது. வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேனல் கூட ஹைவே மியூட்டன்ட் அந்த சேனலில் வீடியோஸ் இருக்கும். என் சேனல்லையும் வீடியோ இருக்குது. பட் அவர் கோப்ரோ வியூவில் கொஞ்சம் தெளிவாக போட்டிருப்பாரு. நான் வந்து கொஞ்சம் கோப்ரோலாம் எடுத்துகிட்டு போகல அப்போ போகும்போது. ஸோ வந்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதனால் கோப்ரோ வியூலாம் இருக்காது. ஆனால் நார்மலாக நான் போனங்கிறதுக்கு விளாக் பண்ணியிருப்பேன். அந்த ட்ரிப் தான் கடைசியாக போனது. அதுக்கடுத்து போகவே இல்லை. ஏதாச்சும் ஒரு கடை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஷோரூம் கூட இல்லையா அன்றைக்கி? சரி, ஓகே. நம்ம நாட்டில் கொஞ்சம் எல்லோரும் மாறிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஷோரூம்லாம் மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா கூட ஷோரூம் ஓப்பனில் இருக்கும். எலெக்ஷன் டேக்கு லீவ் விட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு எல்லோரும் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸ்மூத்தாக போகுது, பரவாயில்ல. இல்லை, எனக்கு R15க்கும் NS200க்கும் வித்தியாசத்தில் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, NSல போகும்போது இந்த 80ல் போகிறேன். 80ல் ஓகே நார்மல் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் R15ல போகும்போது ஏதோ ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுற மாதிரி பாட்டி ஹை ஸ்பீடில் ஏதோ க்ரூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு டாப் எண்டுக்கு போன மாதிரி ஃபீல் ஆகிடும் R15ல போகும்போது. அது ஒன்று தான் எனக்கு பிடிக்காது R15ல. மற்றபடி லவ் R15. அங்கே பாருங்களே, தெரியுதா அந்த பசங்கள்லாம் கை காட்டுறானுங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே எங்கே போய்ட்டுருக்காங்க. ஹைடா தம்பி, கை காட்டுறானா? கை காட்டுற அங்கே பாருங்க, பார்த்துட்டே போகிறானுங்க. அவங்க வீட்டில் எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஓகே பாய் பசங்களா, நான் கிளம்பணும். பாய் பாய். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு வந்திருப்பேன். ஆக்சுவலாக என்ன பைக்குன்னு கூட ஒழுங்காக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் NS200 2017 BS4 எடிஷன். இது நான் ஆக்சுவலாக 11th படிக்கும்போது வாங்கினேன். இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 12,493 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இப்போ ஏன் அழுக்காக இருக்குன்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா நான் சொன்னேன்ல, நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டி எடுத்து ரொம்ப நாளாச்சு. இப்போ தான் எடுத்தேன், லைட்டாக துடைச்சிட்டு எடுத்தேன். ஆக்சுவலாக வாட்டர் வாஷ் விடணும். வீட்லேயும் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு விடலை. ஆனால் நல்லா போட்டி சேஃபாக தான் வச்சுருந்தேன். முன்னாடி வீட்டில் காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல ஹேண்ட் கார்டு போட்டிருந்தேன். ஒரு மாடு தள்ளி விட்டுருச்சு வீட்டில் வண்டி நிற்கும் போது. அதனால் உண்மையான மாடே தள்ளி விட்டுருச்சு. அதனால் ஹேண்ட் கார்டு கழட்டியாச்சு. இந்த இதை 2 தரதலைங்க கழட்டிட்டு போயிட்டானுங்க. அது யாருன்னு தெரில. அப்புறம் வண்டியில் பார்த்தீங்கன்னா மட்கார்டு இருக்காது, நம்பர் பிளேட் இருக்காது. அது ஒரு லுக்கு. மட்கார்டு நம்பர் பிளேட் இல்லைன்னா அது வண்டியோட ஒரு லுக்கு. சரி, ஓகே, அப்படியே போகலாம். இந்த பக்கம் ஒரு மலை இருக்குது. இந்த மலைக்கு எப்படி போகுது சரி தெரியல. நம்ம அப்படியே ஓகே அப்படியே போய்கிட்டே கூட இந்த விலாக் அப்படியே முடிக்கலாம். இந்த விலாகில் ஒன்றுமே இல்லை. சரி, ஓகே, வீடியோ வேணும். ரொம்ப நாளாக ஒரு வீடியோ போடணுன்னா போடாமல் இருந்தோன்னா சரி ஒரு மாதிரி ஆயிருமே, போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே முன்னாடி என்னமோ இருக்குது, ஏதோ எழுதியிருக்காங்க. திருக்கஸ்டியூர் காவல்துறை எல்லை ஆரம்பம். ஓ மை காட். திருக்கஸ்டியூர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவில் அந்த ஃபேமஸில் அந்த ஊர் தான். அது பக்கத்தில் வந்துட்டேன், வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன். ஏரியூர் கேள்விப்பட்டிருக்கேன். பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருப்பேன், போயிருக்க மாட்டேன். இந்த பக்கம் செம்மையாக இருக்குது. செம்மை. அப்படியே அந்த ரோடு பக்கம் உள்ளே போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்.
கொட்டி கிடக்குது வெயில் கூட வந்து கொஞ்சம் பழகு பண்ணப்பட்ட ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே போகணுன்னு தோணுச்சு. ஆனால் வண்டியில் போகிற அந்த சவுண்டே ஒரு பாட்டு மாதிரி தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது ரோடு, எவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த ஊர் சைடில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரோடு இருக்காது. மற்றபடி எல்லா கிராமத்துக்குள்ளேயும் உங்களுக்கு ரோடு இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு கைவிடப்பட்ட வீடு மாதிரி ஒரு வீடு வந்துடுது. அந்த பையன் பார்த்து சிரிச்சான். பார்த்தேன். போயிட்டு போகும்போது பார்ப்போம் அந்த பையனை. ஆஹா, சின்ன சின்னதாக புல் இருக்கிறது கூட அவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குது. இந்த டைமில் ஆக்சுவலாக ஏன் வெளியில் வந்தேன்னா, அந்த 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 லைட்டு தான். அந்த லைட் அப்படியே ஒரு லைட்டு சன்லைட் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும். கார்னர் செம்மையாக இருக்குது. அந்த லைட்டு அப்படியே அழகாக தெரியும். அதுக்காக தான் இது அப்படியே வந்தேன். இது நான் ஏதோ கிராமம்னு நினச்சேன். சாரிங்க, இது ஏதோ கிராமம்னு நான் சொன்னேன். இவ்வளோ பெரிய வீடு இருக்குது. நான் போய் கிராமம்னு சொல்லிட்டேனே. இந்த ரோடு ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. சே தப்பாக சொல்லிட்டேங்க. இது கிராமம்லாம் இல்லை, இது ஏதோ பெரிய ஊருன்னு நினைக்கிறேன். பெரிய ஊரோ இல்லையே, கடைலாம் இல்லை, ஆனால் வீடெலாம் பெருசு பெருசாக இருக்குது. இப்போ இது என்ன இடம்? மை காட், போலீஸ் நிற்கிறான். இந்த மாதிரி டைமில் போலீஸ் பிடிச்சி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னடா பண்ணிட்டுருக்க, எதுக்கடா இந்த பக்கம் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டால், சும்மா சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? கீழே அவ்வளவு. சரி, ஓகே, இந்த vlog-ஐ அப்படியே இங்கேயே முடிச்சுக்கிட்டு அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரொம்ப மொக்கையாக சும்மா ரோடே காமிச்சிட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு அப்படியே போட்டு வந்திருப்பேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் பேசிகிட்டு vlog பண்ணி என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த vlog எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கண்டென்ட்டோட நல்ல vlogsலாம் பார்க்கலாம். ஓகே, பாய்.